17ஆம் நூற்றாண்டு உலக வரைபடத்தை அவசரமாக ஐரோப்பியர்கள் திருத்தி அமைக்க தொடங்கியிருந்த காலம். அறிவியலும் மதமும் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய இருப்பை நியாயப்படுத்த வேண்டிய வரலாற்று தேவையை எதிர்கொண்ட காலம். சடங்குகளின் வழியாக இல்லாமல் கல்வியின் வழியாகவும் எழுத்தின் வழியாகவும் வாசிப்பின் வழியாகவும் தான் இறைவனை பார்க்க முடியும், இறை உணர்வை பெற முடியுங்கிற எண்ணக்கரு தலைதோக்கி இருந்த காலம். தென்னிந்தியாவில் கத்தோலிக்க திருச்சபையினர் சோர்வாகி இருந்த காலம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் தரங்கம்பாடிக்கு ஆசியாவின் முதல் புரொட்டஸ்டன்ட் மிஷனரியான ஜீகன் பால்க் வருகை தரார். ஜீகன் பால்க் டென்மார்க் மன்னர் 4ஆம் ஃப்ரெட்ரிக் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் ஜெர்மானிய மிஷனரி. டென்மார்க்கிலிருந்து பிரின்சஸ் சோஃபியா ஹெட்விகான்ற பாய்மர கப்பலில் தரங்கம்பாடி வரார். தரங்கம்பாடி ஏன் வந்தாருனாக்கா, அந்த சியோன் ஆலயம்னு கட்டப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மிலிட்ரிக்காக கட்டப்பட்ட ஆலயம். பொதுமக்களுக்கு அதில் அனுமதி கிடையாது. அதில் வழிபாடு நடத்துவதற்காகவும் அந்த நாளில் மிலிட்ரியில் இருக்க சோல்ஜர்ஸ் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சிலர் இந்த குடிப்பழக்கம்லாம் இருக்கும். அவர்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு இறை போதனை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தணும், ஒரு பத்திரமா நல்லா இருக்கணுன்றதுக்கு அவங்கள கேர் பண்ணுறதுக்காக தான் அவர் அனுப்பப்படுறாரு. தரித்திர மனதுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் மான ராஜ்யத்துக்கு உரியவர்கள். மேதமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் பூமிக்கு உரியவர்களாய் இருப்பார்கள். அழுது கொண்டே இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் ஆறுதல் அடைவார்கள். நீதியுடைய பசியும் தாகமுமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் திருப்தி அடைவார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஜீகன் பால்க் தன்னுடைய உலோக பேனாவால் எடுத்து இந்த வார்த்தையை தான் தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். அதை தான் அச்சலையும் ஏற்றிருப்பார். ஜீகன் பால்க் தரங்கம்பாடிக்கு வரும்போது கடவுளுங்கிற சொல்ல எப்படி பயன்படுத்தணும் கூட அவருக்கு தெரியாது. இங்கே தான் தமிழை கற்றுக்கிட்டார். அதில் நிபுணத்துவம் ஆனார். அவர் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்ப்பதை தாண்டி பல்வேறு நூல்களையும் வெளியிட்டிருக்கிறார். உதாரணமாக தமிழ்நாட்டில் வணங்கப்பட்ட தெய்வங்களின் நூல் பட்டியலை அவர் வெளியிட்டிருக்கிறார். நீதிவெண்பா பற்றிய ஒரு அறிமுக நூலையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். தமிழ் அகராதி ஒன்றையும் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் தாண்டி தாம் படித்த தமிழ் நூல்களின் பட்டியலை அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதில் சிலப்பதிகாரம், தொல்காப்பியம், நன்னூல் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கு. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா, ஜீகன் பால்க் காலத்தில் பார்த்தீங்கன்னா வேதாகமம் எல்லார் கையிலையும் பொதுமக்கள் கையில் இருக்காது. ஒன்லி சபை குரு சபை போதகர்னு சொல்லக்கூடிய அவர்கள் கையில் தான் இருந்துச்சு. ஜீகன் பால்க் பார்த்தாரு, வேதாகமம் எல்லார் கையிலையும் கிடைக்கணும், அதில் இருக்க நல்ல கருத்துக்களை எல்லாம் படித்து அறிஞ்சிக்கணுன்றதுக்காக எபிரேய, கிரேக்க, ஜெர்மன் மொழியிலிருந்து அவர் தமிழை கற்றுக்கிட்டு அதில் மொழிபெயர்த்தார். அடுத்து அச்சகத்தை அவர் கொண்டு தமிழ் மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்ததை பிரிண்ட் பண்ணி மக்கள் கையில் கிடைக்க வச்சார். ஜீகன் பால்க்கின் விவிலிய தமிழ் மொழிபெயர்ப்பு தமிழ் இலக்கிய பாரம்பரியத்திலே பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்துச்சு. அதுநாள் வரைக்கும் செயல் நடையில் இலக்கண மரபுகளோடு மட்டுமே இருந்து வந்த தமிழ் மொழி பேச்சு மொழிக்கு மாறத் தொடங்கியது. பனையோடையில் கட்டுண்டு ஏடுகளாக கிடந்த ஆயிரக்கணக்கான தமிழ் நூல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அச்சில் ஏற தொடங்கிச்சு. சுருக்கமாக சொல்லணும்னா ஒட்டுமொத்த தமிழ் இலக்கிய பாரம்பரியத்துமே சாதாரண மக்களை நோக்கி திருப்பி விட்டாருன்னு சொல்லலாம். அந்த நாளில் ஓலைச்சுவடிகளில் தான் பயன்பாடு இருந்துச்சு. இதை அச்சிடுறதுக்காக ஒரு அச்சகத்தை கொண்டாந்து பேப்பர் சைனாலேன்னு வந்தது ரொம்ப விலை உயர்ந்ததாக இருந்ததாலும் ரொம்ப நாள் எடுத்துட்டு இங்கே வரத்துக்கு ஏற்பட்டதுனாலும் பொறையாறில் கருதாசி பட்டறை என்ற ஊரில் பேப்பர் அவரே தயார் பண்ணுறார். மரத்தூள் வைக்கல் ரெண்டையும் அரைச்சு கையாலே செய்யப்பட்ட பேப்பர், ஹேண்ட்மேட் பேப்பர், அதை செய்து அதில் அச்சிட்டார். ஜீகன் பால்க் தரங்கம்பாடி பகுதிக்கு வந்தது பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் மத்தியில் தான் அவர் இருந்தார். தமிழ் மக்களுக்கு வேதாகமத்தை படிக்கணும்னா ஒன்று ஜெர்மன் கற்றுக்கணும், இல்லை கிரேக்க மொழி கற்றுக்கணும், எபிரேய மொழி கற்றுக்கணும். இதை கற்றுக்கிட்டு அப்புறமா பைபிள் படிக்கிறது காட்டிலும் நம்ம தமிழை கற்றுக்கிட்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டா அவங்க தமிழ்லேயே படிச்சிருவாங்க.
சிம்பிள் ரீசன். அதனால தான் அவர் தமிழில் வேதாகமத்தை பிரிண்ட் பண்ணுறார். தரங்கம்பாடி கடற்கரை எத்தனையோ கடல் வணிகர்களையும் எதிரி நாட்டு படை வீரர்களையும் சமய பரப்பாளர்களையும் பார்த்துருக்கும். ஆசியாவின் முதல் கிறிஸ்துவ புரொட்டஸ்டன்ட் மிஷினரி தரங்கம்பாடிக்கு வந்தாருங்கிறதோட நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் வரலாறு முடிஞ்சிடும். ஆனால் தரங்கம்பாடிக்கும் அந்த இந்திய பெருங்கடலுக்கும் அது என்றைக்குமே முடிஞ்சு போன வரலாறு இல்லை. நூற்றாண்டுகளாக தொடரும் ஒரு ஞாபகம். அந்த உரையாடல் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கும் ஏதோ ஒரு புத்தகத்தை படிக்கும்போதோ, நாவலை படிக்கும்போதோ, ஒரு நாளிதழை படிக்கும்போதோ ஆண்டவன் வார்த்தைகளை மொழிபெயர்க்க வந்த ஜீகன் பார்க்குடைய ஒரு முடிவில்லாத தடம் தான் இந்த புத்தகத்துடைய வெளிப்பாடுன்னு தோணுது.